அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு விடிவு காலம் வராதா, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதான்னு ஏங்கி போய் காத்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பண நெருக்கடி, குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலைமை, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. குறிப்பா இந்த ஜூன் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத, இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த 3 முக்கியமான விஷயங்கள் அடுக்கடுத்து நடக்க போகுது. இந்த 3 விஷயங்களும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுத போற அதிர்ஷ்டமான சம்பவங்கள். பல வருஷமா ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் தடங்கள் உதவி செய்ய வேண்டியவங்களே உபத்திரவம் பண்றது, கையில காசு தங்காத ஒரு சூழ்நிலைன்னு பலவிதமான சோதனைகளை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. உங்க ராசிக்கு பொதுவாவே ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகம். யாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடந்த கொஞ்ச காலமா உங்களுடைய புத்திசாலித்தனம் எதுவுமே ஈடுபடாத அளவுக்கு சூழ்நிலை உங்களை ரொம்பவே கட்டி போட்டு வச்சிருந்தது. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு உங்களால அடையாளம் காண முடியாத அளவுக்கு சில துரோகங்களையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலைகளும் நடந்திருக்கும். இதனாலேயே பல பேர் மேல உங்களுக்கு இருந்த நம்பிக்கையே முழுமையா போயிருக்கும். ஆனா இப்போ கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு நடக்க போற மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போகுது. அதனால இந்த பதிவை எங்கேயும் தள்ளி பார்க்காம முழுமையா கேளுங்க. அப்போலாம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மாபெரும் திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும். முக்கியமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ரொம்ப நாளா அழுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா வாழ்க்கை, இது யாருக்காக நாம உழைக்கிறோம், நமக்கான அங்கீகாரம் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதேன்னு நீங்க அடிக்கடி வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சு. உங்க மேல குறை சொன்னவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இனிமே பிரம்மாண்டமா இருக்க போகுது. குறிப்பா அந்த 3 முக்கியமான விஷயங்கள்ல முதல் விஷயம் உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இது வரைக்கும் வருமானம் வந்தாலும் அது வந்த வேகத்துல செலவாகி கடன் மேல கடன் வாங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த நேரத்துல எல்லாரும் கைவிட்டிருப்பாங்க. வட்டி கட்டியே உங்க வாழ்க்கையில பாதி நாள் போயிருக்கும். தூக்கம் இல்லாத ராத்திரிகளை நீங்க அதிகமா கடந்து வந்திருப்பீங்க. இந்த ஜூன் 5க்கு அப்புறம் பணப்பழக்கம் உங்க கையில ரொம்ப செல்லமா இருக்க போகுது. குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க போறதால நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். அடைப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்க போகுது. உங்களால எந்த வேலையை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க நினைச்சாங்களோ அதே வேலையை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அதுல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபமும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது. வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி மக்கள் அதிகமா வர ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உயரும். நேத்து வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து பேச போறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் உங்க வாழ்க்கையில நடக்க போற ஆச்சரியங்கள் நிறைய இருக்கு. பண நெருக்கடி தீர்ந்தாலே பாதி நிம்மதி வந்துடும். ஆனா அது மட்டும் இல்ல, 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த குழப்பங்கள், சண்டைகள் எல்லாமே முழுசா தீர போகுது. குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் விலகி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய அவத்தியம் இருந்திருக்கலாம். நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதை தப்பா மட்டுமே பார்க்கிற ஒரு கூட்டம் உங்க கூடவே இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி உங்க குடும்பத்தோட அந்தஸ்து ரொம்பவே உயரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. கல்யாண பேச்சோ இல்ல குழந்தை பாக்கியனும் எதுவா இருந்தாலும் சரி, அதுல குழந்தை தடங்கல்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல அந்த தடைகள் எல்லாமே சுக்கு நூற உடைய போகுது. உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கற நேரம் நெருங்கிடுச்சு. சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய அந்த நீண்ட நாள் கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுது. இது வரைக்கும் வாடகை வீட்டுல படுற கஷ்டம், மாறி மாறி வீடு மாத்துறதுன்னு ரொம்பவே அலைஞ்சிருப்பீங்க. இனிமே உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடத்துல நீங்க ராஜா மாதிரி வாழ போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அவங்க திரும்ப வருவாங்களான்னு உங்க மனசு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு.
உங்களை புரிஞ்சுக்காம தூரமா போனவங்க உங்களுடைய அருமையை உணர்ந்து திரும்பவும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனா இப்போ நீங்க ரொம்பவே தெளிவா இருப்பீங்க. யாரை பக்கத்துல வச்சுக்கணும், யாரை பள்ளி வைக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அதனால இனிமே நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்பவே தீர்க்கமா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவன்லாம் என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரப்போறான்னு உங்களை ஏளனமா பேசினவங்க வாயடைச்சு போற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் மாறப்போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், வைத்தியத்துக்கு கட்டுப்படாம இருந்த நோய்கள் எல்லாமே படிப்படியா குணமாகும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வராம குழப்பத்திலேயே புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எப்படி இந்த நாளை ஓட்ட போவோம்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த பயம், பதற்றம் எல்லாமே இனிமே காணாம போயிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள தானாவே வந்துடும். உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போறது. எந்த காரியத்துல கை வச்சாலும் அதுல 100% வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அரசாங்கம் மூலமா கிடைக்க வேண்டிய உதவிகள் ரொம்ப சுலபமா கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ரொம்பவே ஒத்தாசையா இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச கடினமான உழைப்புக்கு இப்போதான் சரியான பலன் கிடைக்க போகுது. உங்களோட திறமையை வெளியுலகம் அங்கீகரிக்கிற நேரம் இது. நாம அந்த 3வது முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போறது. பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யார் வந்து கஷ்டம்னு நின்னாலும் உங்க நிலைமைய கூட காக்காம கையில இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு நடுக்கருவுல நின்ன கதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும். ஆனா அப்படி நீங்க உதவி செஞ்சவங்க யாருமே நீங்க கஷ்டப்படும் போது திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி எத்தனையோ சதி வேலைகள் நடந்திருக்கும். நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு உங்களை சுத்தி இருந்தவங்களே நிறைய திட்டம் போட்டிருப்பாங்க. இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த 3வது பெரிய மாற்றம் என்னன்னா, உங்களுக்கான கர்மா முழுசா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு யாரு கெடுதல் செஞ்சாங்களோ, உங்களை யார் ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கு அவங்க செஞ்ச காவம் அப்படியே திரும்ப போய் சேரப்போகுது. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க சும்மா ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். உங்களை அழ வச்சவங்க உங்க கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட போறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இயற்கையும் இறைவனும் உங்க பக்கம் நின்னு உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தரப்போறாங்க. குறிப்பா உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. பல வருஷமா தீர்க்க முடியாம இழுபறியா இருந்த பஞ்சாயத்துகள், நீதிமன்ற வழக்குகள், பாகத்திரிவினை சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா முடிவுக்கு வரப்பாது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்த தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க உழைப்பை சுரண்டி வாழ்ந்தவங்க இனிமே உங்க முன்னாடி தலைகுனிந்து நிக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி போயிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வாழ்க்கைய மாத்தி விட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறார். அவர் மூலமா உங்க தொழில ஒரு எதிர்பாராத பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வெளியூர்ல இருந்தோ இல்ல ரொம்ப தூரத்துல இருந்தோ ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டோமே, இனிமேலாவது மாறுமா அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். ஆனா கிரகங்களோட சஞ்சாரம் இப்ப உங்களுக்கு அவ்வளவு வலிமையா அமைஞ்சிருக்கு. உங்க ராசிநாதன் புதன் உங்களுக்கு முழு பலத்தோட செயல்பட ஆரம்பிச்சுட்டார். அதனால உங்க பேச்சுக்கு இனிமே எல்லா இடத்துலயும் ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எல்லாரும் காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை சட்டை பண்ணாதவங்க ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள்லாம் உங்களை தேடி வந்து உறவாட போறாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். கலைய கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காம வந்த வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம், உங்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும்தான் உங்க கவனம் முழுசா இருக்கணும். இத நீங்க சரியா செஞ்சுட்டாலே போதும். உங்க வளர்ச்சிய யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நேரத்துல நீங்க கவனமா கையாள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. ஏன்னா அதிர்ஷ்டம் கதவை கட்டும் போது நம்ம வீட்டை பூட்டிட்டு தூங்கிடக்கூடாது பாருங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போற இந்த புதிய மாற்றங்களை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்.
முதல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி குப்பையில போடுங்க. எதை தொட்டாலும் நமக்கு விளங்காது, நம்ம ராசிக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு நீங்களே உங்களை முடக்கி போட்டுக்காதீங்க. ஜூன் 5க்கு அப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற ஆற்றல் ரொம்பவே அபரிமிதமானது. அந்த ஆற்றலை முழுசா உள்வாங்கிக்கணும்னா நீங்க ரொம்பவே சந்தோஷமாவும் நம்பிக்கையோடும் இருக்க பழகணும். காலையில எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பா இருக்க போகுதுன்னு நினைச்சு உங்க வேலையை ஆரம்பிங்க. முக்கியமா உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டு நிப்பாட்டாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போடுங்க. நீங்க செய்யற இங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு திருக்கி கொடுக்கும். உங்க தொழில நீங்க எடுக்க போற புதிய முயற்சிகளுக்கு இது ரொம்பவே உறுதுணையா இருக்கும். கூட்டு தொழில் செய்யலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். யாரை நம்பியும் அவசரப்பட்டு எந்த ஒரு வியாபாரத்திலையும் இறங்க வேண்டாம். நீங்க சொந்தமா உங்க பால்ல நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் இது. உங்களை தேடி வர வாய்ப்புகளை நீங்களே சுயமாக கையாளுங்க. உங்க புத்திசாலித்தனத்தை முழுமையா பயன்படுத்துங்க. யார் பேச்சையும் கேட்டுட்டு உங்க முடிவுகளை மாத்திக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி நடங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தேடித்தரும். உங்க உழைப்பு மேல நம்பிக்கை வைங்க. இது வரைக்கும் நீங்க போட்ட விதையெல்லாம் இப்போ மரமா வளர்ந்து நிழப்படுக்க போகுது. உங்க சொந்த முயற்சியில நீங்க ஆரம்பிக்கிற காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கும். குறிப்பா பெண்கள் ரொம்ப நாளா வீட்டுல முடங்கி கிடக்குறோமே, நமக்கான ஒரு அடையாளம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க திறமைய வெளியுலகத்துக்கு கொண்டு வரதுக்கான அருமையான சந்தர்ப்பம் இது. நீங்க வீட்டுல இருந்தபடியே செய்யக்கூடிய சிறு தொழிலோ இல்ல ஆன்லைன் வியாபாரமோ எதுவா இருந்தாலும் சரி, அதுல இறங்கி தைரியமா வேலை செய்ய ஆரம்பிங்க. உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிச்சு காட்டுற காலம் இது. அதனால இந்த பொன்னான நேரத்தை ரொம்பவே விழிப்புணர்வோடு சரியா பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த இப்போ நான் சொல்லியே ஆகணும். குறிப்பா தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் இல்ல வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களோட சொந்த முயற்சியில ஏதாவது ஒரு துணி வியாபாரம் ஆரம்பிக்கணும், இல்ல நிவிக் மாதிரி பெண்கள் ஆடை சம்பந்தமான ஒரு பெரிய பிராண்ட் உருவாக்கணும்னு நீங்க ரொம்ப நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அதையெல்லாம் இப்போ தைரியமா செயல்படுத்துங்க. உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் பொட்ட போகுது. வியாபாரத்துல நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற நேரம் இது. அதே மாதிரி படிச்சுட்டு மேல தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கு. அது தடவை நேர்காணலுக்கோ வேலை கிடைக்காம ஏமாந்து போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேணாம். உங்க திறமைக்கேத்த வேலை நல்ல சம்பளத்தோட உங்களை தேடி வரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் இல்ல அங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மிதுன ராசிக்காரங்களுக்கும் பயணம் சம்பந்தமான வேலைகள் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிப்புல இருந்த மந்த நிலை மாறி ஒரு நல்ல தருணம் வரப்போகுது. தேர்வுகள்ல அதிக மதிப்பெண் வாங்கி பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை பேண்டி தர போறீங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே காணாம போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அந்த பக்குவம் தானாவே வந்துடும். கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து வரம் தேடி வரும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது ஒண்ணுதான். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க. யாராவது உங்களை வம்பிழுக்க வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஒதுங்கி போயிடுங்க. உங்க உழைப்பை நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. முக்கியமா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்க போகுது. நாம அடுத்து கவனிக்க வேண்டியது உங்களோட மனநிலைய பத்தி தான். இத்தனை நாளா ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன புதுசா பிரச்சனை வரப்போதோ, யாரு நம்ம என்ன சொல்ல போறாங்களோன்னு ஒரு கரைக்கப்பொடியே ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்திருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை இனிமே இருக்காது. உங்க முகத்துல ஒரு புது பொலிவு, ஒரு அசாத்தியமான தைரியம் வந்து ஒட்டி கொள்ள போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு உங்களோட தோற்றமும் சரி, நீங்க பேசுற விதமும் சரி ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. இதுக்கு காரணம் உங்க ராசியில நடக்க போற அந்த அற்புதமான கிரக மாற்றம் தான். இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, நீங்க எல்லாம் செஞ்சாலும் அதுல தப்பு கண்டுபிடிச்சவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறப்போகுது. முக்கியமா உங்க நண்பர்கள் வட்டத்துல யார் உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட நடிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை பயன்படுத்தி முன்னேற நினைச்ச சுயநலவாதிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு தானாவே விலகி போயிடுவாங்க. பொருளாதார ரீதியா நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க எதிர்காலத்தையே ரொம்ப பாதுகாப்பானதா மாத்த போகுது. இல்ல காசு வந்த உடனே அதை எப்படி முதலீடு செய்யலாம், எதிர்காலத்துக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள காணாவே வந்துடும். குறிப்பா தங்கம் வாங்குற யோகம் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்து அழகு பாக்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது.
ரொம்ப நாளா ஒரு புதிய வண்டியோ இல்ல வாகனமோ வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுது. உங்க சொந்த உழைப்புல, உங்க வியர்வை சிந்தி சம்பாதிச்ச காசுல நீங்க வாங்க போற அந்த பொருள் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில இருந்தா அதுல உங்களுக்கு ரொம்ப சாதகமான தீர்ப்பு வந்து சேரும். உங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போகணும், முடி காணிக்கை செலுத்தணும், இல்ல வேற ஏதாவது நேர்த்தி கடன் செலுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதையெல்லாம் இப்போ எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப திருப்தியா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்யற இந்த ஆன்மீக பயணங்கள் உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்க வாழ்க்கைய ஒரு புது வெளிச்சத்துக்கு கொண்டு போற ஒரு மிகப்பெரிய படிக்கட்டார இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற நாட்கள் அமைய போகுது. அதனால எதை நினைச்சும் பயப்படாம தைரியமா உங்க வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுற நேரம் வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் உங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் நாம பேசி ஆகணும். ஏன்னா இத்தனை நாளா மன உளைச்சல் காரணமா உங்க உடம்பு ரொம்பவே ஒத்துழைக்காம இருந்திருக்கும். தூக்கமின்மை, தேவையில்லாத சோர்வு, கை கால் வலின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை ரொம்ப படுத்தி எடுத்திருக்கோம். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. உங்க உடம்புல ஒரு புதிய ஆற்றல் பாயறத நீங்களே உணர்வீங்க. ஒரு அசாத்தியமான சுறுசுறுப்பு உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கும். காலையில எழுந்த உடனே ஒரு பெரிய புத்துணர்ச்சி இருக்கும். இதுக்கு காரணம் உங்க ராசிக்கு கிடைக்க போற பிரபஞ்ச சக்தி தான். இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த கண் திருஷ்டி, பொறாமை, பார்வை, யாராவது செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே இப்ப சுக்குநூறா உடைய போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்களை பார்த்து லைத்தெரிச்சல் பட்டவங்க, உங்களை எப்படியாவது முடக்கி போடணும்னு நினைச்சவங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. நீங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டாம். உங்க நேர்மையும் உங்க உழைப்பும் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை காப்பாத்த போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வேற யாருக்கோ போயிருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு வேற ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கான நற்பெயர் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். உங்களை உதாசீனப்படுத்தின மேலதிகாரிகள் கூட உங்களை கூப்பிட வச்சு பாராட்டுற அளவுக்கு உங்களோட செயல்பாடு ரொம்பவே அபாரமா இருக்க போகுது. உங்களோட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்பவே ஒத்தாசையா இருப்பாங்க. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பணிமாற்றம் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க கேட்ட இடத்துலயே எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம கிடைக்கும். இது உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல கஷ்டப்படுறவங்க திரும்பவும் உங்க சொந்த ஊருக்கே வந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை இப்ப உருவாக போறது. இதனால உங்க வீட்டுல எப்பவும் ஒரு மகிழ்ச்சியான நிலைமை நீடிக்கும். உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்க முழுமையா நம்பி உங்க முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இத்தனை நாளா உங்க முகத்துல இருந்த ஒரு சோர்வு மாறி ஒரு புது வசீகரம் வரப்போகுது. மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப அழகா பாக்குறவங்களை ஈர்க்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா கடந்த காலத்துல நடந்த பிரச்சனைகள், பண நெருக்கடி இதெல்லாம் உங்களை பத்தியே கவலைப்படாம உங்க தோற்றத்தை பத்தி கொஞ்சம் அக்கறை காட்டான்னு செஞ்சிருக்கோம். ஆனா இப்போ நீங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்க போறீங்க. உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. 4 பேர் உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு உங்க நடையுடைய பாவனைகள் ரொம்பவே கம்பீரமா மாற போகுது. முடி திருத்த செஞ்சுக்கிறது, முகத்தொழிவை பூட்டிக்கிறதுன்னு உங்களை நீங்களே ரொம்ப அழகா வெளிக்காட்ட போறீங்க. உங்க பேச்சுல ஒரு புது வசீகரம் வரப்போகுது. நீங்க என்ன பேசினாலும் அது மத்தவங்களை ரொம்ப சுலபமா ஈர்த்தணும். இது உங்க தொழில் வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியா இருக்க போகுது. எப்பவுமே ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அவங்க முகத்துல ஒரு தனி கலை வந்துடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கலை இப்போ உங்க முகத்துல முழுமையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப வருஷமா பேசாம இருந்த சொந்தக்காரங்க கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் போது அவங்களே வெளியே வந்து பேசுவாங்க. அந்த நேரத்துல நீங்க பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்க போறீங்க. உங்க குணத்தை பார்த்து அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு உங்களுடைய நடத்தை ரொம்பவே உயர்வா இருக்க போகுது. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் மரியாதையும் கிடைக்க போற இந்த நேரத்தை நீங்க ரொம்ப கவனமா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போறது.
அதனால எந்த ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட கலந்து பேசி சிறப்பா செயல்படுங்க. உங்க மனத்துக்குள்ள இருக்கிற குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா நீங்க வலம் வர போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம வாங்கின கடனை எப்படி அடைக்க போறோம்? வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டே போறதே, நம்ம சம்பாத்தியம் எல்லாம் வட்டி கட்டவே சரியா போதேன்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு பணமழைய பொழிய வைக்க போறது. ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா இனிமே வராதுன்னு நீங்க முழுசா கை வைக்க ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு பெரிய நிம்மதி அப்படிங்கறத நீங்க முழுமையா உணர போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட கடன் கேட்கறவருக்கு உங்களோட பண நிலைமை ரொம்பவே உயர்ந்து நிக்க போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய மாதிரி யாரு வந்து கண்ணீர் விட்டாலும் உடனே இறக்கப்பட்டு பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. அப்புறம் பணமும் போய் சொந்தமும் முறிஞ்சு போயிடும். உங்க கஷ்ட காலத்துல யாரு உங்களுக்கு தோள் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க உதவிகளை செய்யுங்க. அதுக்கப்புறம் எதிர்பாராத ஒரு பெரிய பயணம் உங்களுக்கு அமைய போகுது. அது ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்ல உங்க தொழில் சம்பந்தமான பயணமா இருக்கலாம். ஆனா அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. நீங்க போக போற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச மனிதர்கள் வேற, இனிமே நீங்க சந்திக்க போற மனிதர்கள் வேற. சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பர்களா மாற போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்க நினைச்ச காரியத்தை ரொம்ப சுலபமா சாதிக்கிறதுக்கு இந்த புதிய அறிமுகங்கள் ரொம்பவே உதவியா இருக்கும். முக்கியமா விவசாயம் செய்யறவங்க, பூமியை நம்பி உழைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே அமோகமான காலகட்டம். நீங்க போட்ட உழைத்து வீணாகாது, விளைச்சல் ரொம்பவே நல்லா இருக்கும், லாபம் பல மடங்கா பெருக போகுது. மத்தவங்க எல்லாம் உங்க தோட்டத்தையோ நிலத்தையோ பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு செழிப்பா இருக்க போகுது. இது எல்லாம் உங்களுடைய நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு. எத்தனையோ அவமானங்களை தாங்கிக்கிட்டு யாருகிட்டையும் கையேந்தாம உங்க சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழ்ந்த உங்க நேர்மைக்கு இயற்கை கொடுக்கற ஒரு பெரிய சன்மானம் இது. இதையெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கணும். கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் உங்க முன்னேற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இத்தனை காலமா உங்க மனசுக்குள்ள இருந்த பெரிய பாரம் என்னன்னா, நாம் இவ்வளவு உழைக்கிறோனே நமக்காக ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் தான். ஆனா இனிமே நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலயும் சரி, உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போறது. உங்களை மதிக்காம போனவங்க எல்லாம் உங்க கால் தேடி வந்து நிக்க போறாங்க. குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பீங்க. அவங்க படிப்பு எப்படி ஆகுமோ, அவங்க வாழ்க்கை எப்படி ஆயுமோன்னு ராத்திரி பகலா யோசிச்சிருப்பீங்க. அங்க கவலை இனிமே உங்களுக்கு துளி கூட தேவையில்லை. உங்க பிள்ளைகள் அவங்க பொட்டத்துறையில பெரிய அளவை ஜெயிச்சு காட்ட போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்க போகுது. 4 பேர் மத்தியில இவங்க தான் என் பிள்ளைன்னு நீங்க நெஞ்சை நிமிர்த்தி சொல்ற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதே மாதிரி ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாத தவிச்சுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி தம்பதிகளுக்கு இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்டுல கொட்டில் சத்தம் கேட்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் 100% கிரகசமா இருக்கு. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு முழுமையா கிடைச்சிருச்சு. இதனால வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க கூட உங்க வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாளா ஒரு இருட்டுக்குள்ள இருந்த உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மேல நீங்க முழுமையான நம்பிக்கை வைக்கணும். யாராவது வந்து உங்களை குழப்ப நினைச்சாலோ இல்ல உங்களை குறைத்து மதிப்பிட்டாலோ அவங்க பேச்ச காதுல வாங்கிக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன வழிகாட்டுதோ அந்த வழியில மட்டும் தைரியமா முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்க நேர்மையும் உங்க கடின உழைப்பும் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சிருக்கு. அதை என்னைக்குமே விட்டுறாதீங்க. காலையில எழுந்திருச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பொன்னான காலகட்டத்தை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைய போறீங்க. இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்க போறது. அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க இலக்கை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிங்க. உங்களுக்கான வெற்றி உங்க கைகள்ல ரொம்ப பத்திரமா வந்து சேரப்போகுது. இப்போ நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த பெரிய மாற்றங்களை வரவேற்க முதல்ல உங்க தோற்றத்தை நீங்க முழுசா மாத்தணும்.
இத்தனை நாளா ஏதோ ஒரு தலையில மன அழுத்தத்துல உங்களை நீங்களே கவனிக்கால கண்ணாடியை கூட சரியா காக்காம விட்டுருப்பீங்க. இனிமே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கே ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி உங்க தோற்றத்துல ஒரு புதுமையை கொண்டு வாங்க. குறிப்பா இளைஞர்கள் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற உல்ஃப் கட் மாதிரி ஏதாவது ஒரு புதுக்கான ஹேர் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா முகத்துல ரொம்ப நீட்டா ட்ரிம் பண்ண ஒரு ஸ்டபிள் தாடியோட வெளியே போய் பாருங்க. உங்களை பாக்குறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் வரணும். இவன் ஏதோ புதுசா மாறிட்டான், ஒரு பெரிய உயரத்துக்கு போக போறான்னு அவங்களே பேசிக்கணும். நீங்க போடுற உடைகள் கூட ரொம்ப பிரகாசமான, பாக்குறவங்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு பிரகாசமான நிறங்கள்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப இருண்ட நிறங்களை தவிர்த்துட்டு எப்பவும் ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை கொடுக்கிற வண்ணங்களை உடுத்த பழகுங்க. உங்க தோற்றத்துல வர்ற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஒரு மலைக்க வைக்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா உங்க கம்பீரமான தோற்றம் தான் உங்களுக்கான முதல் மரியாதையை வாங்கி தரும். அந்த மரியாதை இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலயும் முழுமையா கிடைக்க போகுது. அதனால உங்களை நீங்க ரொம்பவே நேர்த்தியா ஒரு புது மனுஷனா வெளிக்காட்ட வேண்டிய முக்கியமான நேரம் இது. அது மட்டும் இல்லாம உங்க தொழில நீங்க எடுக்க போற சில புது யுக்திகள் உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்க போகுது. அதாவது எப்படி உங்களை நப்பர் மத்தியில பிரபலப்படுத்துறது, உங்க திறமையை எப்படி 4 பேருக்கு ஈர்க்கிற மாதிரி தெரியப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கெட்டிக்காரத்தனமா செயல்பட போறீங்க. வியாபாரத்துல உங்க வாடிக்கையாளர்களை எப்படி கவர்ந்தெழுக்கிறது, அவங்களை எப்படி உங்க பக்கம் தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற வித்தையை நீங்க இப்போ முழுமையா கத்துக்க போறீங்க. இதனால உங்களுக்கான ரீச் ரொம்பவே அதிகமாக போறது. உங்களை தேடி வர வாய்ப்புகளை எல்லாம் உங்க சாதுரியமா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லை ரொம்ப சீக்கிரமாவே எட்ட போறீங்க. இது வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க, உங்களை ஏளனமா காத்தவங்க எல்லாம் இனிமே உங்க அபாரமான வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போக போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில நடக்க போற அந்த சுப கிரகங்களோட பார்வைதான். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் இனிமே நிச்சயமான வெற்றியை நோக்கி தான் இருக்க போகுது. அதனால எந்த ஒரு தயக்கமும் படால உங்க மனசுக்கு சரின்னு படுற விஷயங்களை ரொம்ப தைரியமா செய்ய ஆரம்பிங்க. இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. குறிப்பா சொந்தமா தொழில் செய்யறவங்க, இல்லமா ஏதாவது ஒரு கலைத்துறையில இணையதளம் மூலமா சாதிக்கணும்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே அதிர்ஷ்டமான நேரம். உங்களோட சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா பாக்குறவங்களை உடனே ஈர்க்கிற மாதிரி அமைய போகுது. நீங்க செய்யற வேலைகள்ல ஒரு தனித்துவம் இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா அதுக்கான விளம்பரம் பண்ற விதம், உங்க பொருட்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த யுக்தி எல்லாமே ரொம்பவே புதுசா இருக்கும். உங்களுடைய திறமையை வெளியுலகத்துக்கு காட்ட நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைப்பாடும் ஒரு பெரிய காந்தம் மாதிரி மக்களை உங்க பக்கம் இழுக்க போறது. உங்க வியாபாரத்துல நீங்க கொண்டு வர புதுப்புது வேலைப்பாடுகள், ஆடைகள் சம்பந்தமான தொழிலா இருந்தா பாக்குறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற மாதிரியான வண்ணங்கள், மின்னுகின்ற அளவிலான கலைநயம், இதெல்லாம் வாடிக்கையாளர்களை ரொம்ப சுலபமா கவர்ந்து இழுத்துடும். நேத்து வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாத ஆயிரக்கணக்கான மக்கள் இனிமே உங்களுடைய அந்த தனித்துவமான படைப்புகளை பார்த்து உங்களை தேடி வரப்போறாங்க. இது மூலமா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தையும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரபலத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப சரியா விழப்போகுது. குறிப்பா சமூக வலைத்தளங்கள் மூலமா தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய படைப்புகள் பல ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைய போகுது. உங்களோட கற்பனை திறன் இப்போ ரொம்பவே உச்சத்துல இருக்க போகுது. யாருக்கும் கிடைக்காத சில அருமையான யோசனைகள் உங்களுக்கு காணாவே தோன்றும். அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா குறுகிய காலத்துல நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடலாம். அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா வேலை செய்யுது. உங்க மூளையில முதிக்கிற ஒவ்வொரு சின்ன யோசனையும் உங்களை பல மடங்கு உயர்த்த போகுது. கூடவே இருந்துகிட்டே உங்க திட்டங்களை திருடி முன்னேற நினைச்சவங்க என்னாவும் இனிமே உங்க நிழல கூட தொட முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப உயரத்துக்கு போக போறீங்க. அதனால உங்க சிந்தனைகளை ரொம்பவே கூர்மையா வச்சுக்கோங்க. இதையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை முழு மூச்சோட செயல்படுத்த தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த பெரும் புகழும் பணமும் உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய அரச வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு மாத்தி அமைக்க போகுது. இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற இந்த பெரிய வரத்தை ரொம்பவே பக்குவமா கையாளுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி சொல்றேன். இவ்வளவு நாளா நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பாங்க. கூடவே இருந்து குழிய பறிக்கிறவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போய் நின்று இருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போறது என்ன தெரியுமா? உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாவும் தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க.
அவங்களுக்கு வரப்போற பிரச்சனைகளை சமாளிக்கவே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். உங்களை பத்தி யோசிக்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அது மட்டும் இல்லாம எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து முகம் சுளிச்சாங்களோ, எந்த நண்பர்கள் நீங்க கஷ்டப்படும் போது போனை கூட எடுக்காம தவிர்த்தாங்களோ, அவங்க எல்லாரும் நீங்க அடைய போற இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்க ராசிக்கு இப்ப ஆரம்பிக்க போற அந்த சுப கிரகங்களோட ஆதிக்கம் தான். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. ராத்திரி தூக்கம் வராம எத்தனையோ நாள் புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. அடுத்த நாள் காலையில எப்படி விடியுமோங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி பயம் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. தலையணையில தலை வச்ச உடனே நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு திறக்க போகுது. நம்ம யாரு, நம்ம பலம் என்ன, நம்மளால எதை சாதிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க முழுமையா உணர்ந்துக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்சவான தர்மங்கள், யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்போ ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா வந்து சேரப்போகுது. கடவுள் உங்களை கைவிடல அப்படிங்கறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் தொட்டதெல்லாம் துலங்காம போன நிலைமை மாறி, இனிமே நீங்க கையில எடுக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு 100% வெற்றி மட்டும்தான் தேடி தரப்போகுது. அதனால கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு, இனிமே வரப்போற அந்த பொற்காலத்தை எப்படி சந்தோஷமா அனுபவிக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல உங்களை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. இன்னொரு ரொம்ப ஆழமான உண்மைய நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். சமீப காலமா நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான வேலை, இல்லனா ரொம்ப ஆசையா கவனமா செஞ்சுக்கிட்டு வந்த உங்களோட வியாபாரம் திடீர்னு ஒரு பெரிய மந்த நிலையை சந்திச்சிருக்கலாம். நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏன் இப்படி ஒரு பெரிய வீழ்ச்சி வந்துச்சுன்னு உங்களுக்கு சுத்தமா புரிஞ்சிருக்காது. தப்பு யாரு மேல இருக்கு, நாம என்ன தப்பு பண்ணோம்னு உங்களையே நீங்க பல தடவை கேள்வி கேட்டுக்கிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. எத்தனையோ முயற்சி செஞ்சும் பழையபடி அந்த ஒரு வேகத்தை உங்களால கொண்டு வர முடியாம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. ஆனா அந்த கவலைக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பிரகாசம் அணைஞ்சிருக்கு. எந்த இடத்துல நீங்க சறுக்குனீங்களோ, எந்த இடத்துல உங்களோட வளர்ச்சி தடையாகி நின்னுச்சோ, அதே இடத்துல இருந்து பல மடங்கு வேகத்தோட நீங்க மேல எழுந்து வர போறீங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய அந்த பெரிய அங்கீகாரம் இனிமே எந்த தடையும் இல்லாம நேரடியா உங்களை வந்து சேர போறது. மக்கள் மத்தியில உங்களுக்கான வரவேற்பு நீங்க நினைச்சு காக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க சுத்தி இருந்தவங்க கூட இவ்வளவு பெரிய சரிவுல இருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்னு பார்த்து மலைத்து போய் நிக்க போறாங்க. இது ஒரு மாயஜாலம் மாதிரி உங்களுக்கு காணலாம். ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. கிரகங்கள் உங்க பக்கம் நிக்கிற இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கூட சோர்வடையான பழையபடி அதே சுறுசுறுப்போட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களை கீழே தள்ளிக்கிட்டு அதே சூழ்நிலை இப்போ உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல தூக்கி வைக்க போகுது. அதனால இனிமே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உங்க அடுக்கு அடிய ரொம்ப உறுதியா எடுத்து வைங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த அபாரமான வெற்றி உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் மொத்தமா திருப்பி கொடுக்க போகுது. ஆகவே மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில வீச போற இந்த அதிர்ஷ்ட காத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க கடந்த காலத்துல பட்ட கஷ்டம், செக்கு மாடு மாதிரி முளைச்சும் கிடைக்காத அங்கீகாரம், அவமானம், வலி எல்லாமே காலையில பனி விளைவர மாதிரி முற்றிலுமா மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு கிடைக்க போற இந்த புதிய வாழ்க்கைய ரொம்ப கவனமாவும் பொறுப்பாவும் கையாளுங்க. எப்பவும் உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. வர்ற செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான மனசார கும்பிட்டு உங்களோட அந்த புதிய பயணத்தை ரொம்ப கம்பீரமா ஆரம்பிங்க. உங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் ஏத்த மிகப்பெரிய பலன் கிடைக்கிற நேரம் இது. யாருக்காகவும் உங்க கொள்கைகளை எந்த இடத்துலயும் மாத்திக்காதீங்க. உங்க குடும்பத்தோட எப்பவும் முகம் நிறைய சிரிப்போட சந்தோஷமா வாழ போறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு முழுமையா நம்புறேன். இந்த தகவல்கள் உங்க மனசுக்கு சரின்னு பட்டா உங்க நெருங்கிய சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இதை தவறாம பகிருங்க. அவங்களும் இதை கேட்டு பயன்பெறட்டும். உங்களுடைய மேலான எண்ணங்களை கீழே பதிவு செய்யுங்க. இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோடு இணைஞ்சிருங்க. உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பா பிரகாசமா அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.